video sponsored by Gen Reviews. We are visit www.genreviewsonline and purchase our valuable things. Get all top and latest reviews on Gen Reviews. This web have take electronic and gadget things like laptop, smartphone, charm, smartwatch, smart pencil and more things are there. Visit the website. குளத்தில் உயர்வு தாழ்வு இல்லை. சிறுகதை. உதங்கர் என்பவர் சகலமும் அறிந்த ஞானி, தவ வலிமை பெற்றவர். அவரை கண்டு தேவர்களே வணங்கி பூசிப்பர். அத்தனை வல்லமை பெற்ற அவர் கிருஷ்ண பகவானிடம் எப்போது எந்த இடத்தில் விரும்பினாலும் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும்படி ஒரு வரம் பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவர் காட்டில் பயணம் செய்த சமயம் தாகம் எடுத்து நீர்நிலையை தேடினார். கிடைக்கவில்லை. அதனால் பகவானை நினைத்து வேண்டினார். அப்போது அழுக்கு படிந்த கந்தல் ஆடையுடன் அவலட்சணமாக இருந்த ஒரு ஏழை கையில் நீர் நிரம்பிய தோல் பையுடன் வந்து, முனிவரே, நீங்கள் தாகத்தால் வருந்துவதாக தெரிகிறது, இந்த நீரை அருந்துங்கள் என்றார். அவனுடைய தோற்றத்தை கண்டு அருவருப்படைந்தார் உதங்கர். நீர் வேண்டாம் என்று மறுத்து அனுப்பிவிட்டார். பிறகு கிருஷ்ணரை நினைத்து, நான் உயர்ந்த இடத்தில் பிறந்தவன், அப்படி இருக்க ஏழையிடம் நீர் வாங்கி அருந்த முடியுமா என்று கேட்டார். அப்போது பகவானே தோன்றி, உதங்கரே, நீர் சகலமும் அறிந்த ஞானி, சாதி மதம் குலத்துக்கு அப்பாற்பட்டவர், விருப்பு வெறுப்பில்லாதவர் என்று நான் நினைத்தேன். அதனால்தான் மாநிலர்களுக்கு கிடைக்க முடியாத அமிர்த பானத்தை கொடுக்க இந்திரனையே ஏழை வேடத்தில் அனுப்பினேன். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்றார். அதை கேட்டதும் உதங்கர் தன்னுடைய வேற்றுமை எண்ணத்தினால் அரிதான பொருளை இழந்து விட்டோமே என்று வருந்தினார். அதன் பிறகு மனிதர்களில் பிறப்பாலோ தோற்றத்தாலோ உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது என்ற உண்மையை உணர்ந்தார். முனிவருக்கே இந்த நிலை. சாதாரணமாகிய மனிதர்களாகிய நாம் நமக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அதனை உயர்வு தாழ்வு எண்ணாது அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டோமேயானால் நமது வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு என்பதே இருக்காது. கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையும் நமக்கு இருக்காது. அதனால் நம் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எண்ணாது வாழ பழகி கொள்ள வேண்டும். நன்றி. ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை தட்டுங்க.